இந்த வீடியோவில் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது எப்படி ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் நியூ யூடியூப் சேனல் கரெக்டாகவும் ஈஸியாகவும் க்ரியேட் பண்ணுறதுன்னு நாங்கள் லேர்ன் பண்ண போகிறோம். நான் ஒரு ஸ்மால் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான், ஆனால் நான் என் யூடியூப் அக்கௌண்ட்டை மானிட்டைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பெரிய லட்சத்தில் சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இல்லை செலிப்ரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை கரெக்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களாலேயும் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆக முடியும், உங்களாலேயே உங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ 25 லேட்டஸ்ட் வீடியோ. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், ஓல்டு வீடியோஸ் வச்சுட்டு வெறும் டைட்டில் மட்டும் 25க்கு அப்டேட் பண்ணி நியூ கண்டென்ட்னு காமிப்பாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக 2025 இப்போ இருக்கிற ஏஐ இண்டஸ்ட்ரியை ஏஐயை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ முழுக்கவே நான் காமிக்கிற மெத்தட்ஸாக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு ஃப்ரீயாக எல்லா டூல்ஸையும் ஈஸியாக வச்சு ஈஸியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் எந்த ஸ்டூபிட் கொஷின்ஸுமே இல்லை. அதனால் நீங்கள் யூடியூப் சேனலை பற்றின என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் நான் அதுக்கு ஆப்வியஸாக கரெக்டான ஆன்சரை இன்டெப்த்தாகவே உங்களுக்கு நான் போடுறேன். ஈவன் வீடியோ மேக் பண்ணுறனாலும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸின்னு நினைப்பாங்க, ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் அதில் வந்து சில செட்டிங்ஸ், ரொம்பவே முக்கியமான செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணலைன்னு சொன்னால் உங்கள் சேனல் க்ரோ ஆகாமல் போகும். ஈவன் உங்கள் சேனலை கண்டுபிடிக்கவே இல்லாமல் போகும் சர்ச் பண்ணுற நேரம். இல்லாட்டினா உங்களோட மணி ஏர்னிங் பாத் ஸ்டார்டிங்லேயே தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் செட்டப் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ரெண்டாவது சேனல் க்ரியேஷன் ஏஐ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தருவேன். யூடியூப் சேனலில் ரைட் செட்டிங்ஸ் எது, தப்பான செட்டிங்ஸ் எதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்லோட் டிஃபால்ட்ஸை சொல்லி கொடுப்பேன். அது போக சேனல் கஸ்டமைசேஷன் எப்படி ஏஐங்கிறத வச்சு ஈஸியாகவும் பெஸ்ட்டாகவும் பண்ண முடியும். இப்போ இந்த பார்ட் 1ல் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது அக்கௌண்ட் செட்டப். அக்கௌண்ட் செட்டப் வந்து ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க, வெப் ப்ரௌசர் இல்லை மொபைல் ஃபோனில் யூடியூப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது இந்த சைன்இன்ங்கிற பட்டனுக்குள்ளே கிளிக் பண்ணி போய்க்கொள்ளுங்க. இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சைனிங்க்கு பதிலாக க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ்ங்கிற ரீசனை கொடுத்துக்கோங்க. இதில் கெட் அ ஜிமெயில் அட்ரஸ்னுங்கிற இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இது தான் ஃப்ரீ ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு நேமும் லாஸ்ட் நேமும் கேட்கும். இது வந்து உங்கள் யூடியூப் சேனல் நேம் இல்லை, இது ஒரு பர்சனலாக உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நேம் தான். ஸோ நான் இந்த இடத்துல ஏன் நேமையும் ஏன் லாஸ்ட் நேமையும் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டே செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்கணும். ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து இங்கே கெட் அ நியூ ஜிமெயில் அட்ரஸ், அதை கொடுத்து ஒரு புது இமெயில் அட்ரஸ் உங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டேன் இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு செக்யூரான பாஸ்வேர்ட் கொடுக்கும். எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுங்க, அதுவும் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் கேட்குது. வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் நீங்கள் வச்சுருக்கிறதுல ஒரு டார்கெட் கண்ட்ரியும் அதோட மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸை கிளிக் பண்ணி அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். இப்போ எனக்கு அந்த எஸ்எம்எஸ் மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டு நான் கோடை என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கொடுக்குது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் ஃபைலில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கவரி இமெயில் மூலமாக இந்த அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் இமெயில் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக உங்கள் நம்பரும் ரிகவரி மொபைல் நம்பர் நீங்கள் வெரிஃபை பண்ணது இமெயிலும் காமிச்சிடும். நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்துட்டு மோர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபுல் இதுகளை வாசிச்சுக்கொள்ளலாம். சேவிங் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பேசிக்காக என்னென்னா அவங்க டேர்ம்ஸ் இதில் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருந்து கொள்ளலாம். இருந்துட்டு ஐ அக்ரிங்கிற பட்டனை மட்டும் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சொல்லுது யோர் கூகுள் அக்கௌண்ட் இஸ் ரெடி. ஸோ நாங்கள் ஒரு பிராண்ட் நியூ கூகுள் அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். நவ் நாங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து ப்ராடக்ட் செட் பண்ணுறதுக்கு இது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நாங்கள் நாட் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம கோல் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சேனலுக்கு பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து க்ரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு ரீரெக்ட் ஆயிரும். ரீரெக்ட் ஆனோடனே இங்கே ஒன்று ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணணும். நேம், ஹேண்டில்
ப்ரொஃபைல் பிக்சருங்கிறது பேசிக்காக உங்கள் வீடியோ கீழே உங்கள் நேமுக்கு பக்கத்தில் காமிக்கிற இமேஜுக்கு பேர் தான் ப்ரொஃபைல் இமேஜ். சேனலில் எல்லா வீடியோ கீழேயும் காமிக்கும். அதே போக உங்கள் சேனல் நேமை சர்ச் பண்ணுற நேரமும் இது காமிக்கும். நெக்ஸ்ட்டு நேம், உங்கள் நேம் இது தான் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற நேமு. ஹேண்டில் வந்து உங்கள் சேனலில் இருக்கிற யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த யூஆர்எல் காமிக்கும். பேசிக்காக ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு போகலாம். இதுக்கும் நான் வந்து ஒரு 4 ஃப்ரீ டூல் வச்சுருக்கிறேன், அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ChatGPT. உங்களுக்கு ஓன் இமேஜே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல க்ரியேட்டிவான இமேஜில் உங்கள் ஹெட்ஷாட், ஃபோட்டோ எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரீ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட் நான் வந்து என் வெப்சைட் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளலாம். இதில் பேசிக்காக இந்த டேகை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணு. இது தான் என் ஐடியா. ஸோ அதை நான் கேட்குறேன். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டா போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது ஜென்ரேட், அது இதுக்கும் ஃப்ரீ அக்கௌண்ட்டே போதும், பெய்டு அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணலாம். ப்ரீமியம் ஃப்ரீ மெம்பருக்கு லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் லிமிட்ஸை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது Adobe Express. இதுக்கும் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து இந்த ப்ராம்ப்ட்டுங்கிற இந்த யூஆர்எல் நான் கொடுத்துருக்கேன். இதில் கொண்டு வந்துட்டு இங்கே ஜென்ரேட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஒரு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டுக்கு வந்து அதே இதை இமேஜ் டெக்ஸ்ட்டை ப்ராம்ப்டை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Adobe Expressல ஏற்கனவே ஒன்று ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்தா இது பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கோபைலட்டில் போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஏற்கனவே ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 3 ஃப்ரீ டூல் இருக்குது. இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 டாப் ஃப்ரீ டூல்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். தனியாக வீடியோ வேணுன்னா நான் இன்டெப்த்தாக இன்னும் க்ரியேட் பண்ணுறேன். இது இன்னும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. கேன்வாவை குயிக்காக பார்த்துலாம். கேன்வா ஒரு ஃபேவரட் டூல். இதில் 2 வகையில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், இல்லை பிராண்ட் நியூவாகவும் க்ரியேட் பண்ணலாம். டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இங்கே யூடியூப் ப்ரொஃபைல்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே நிறையா டெம்ப்ளேட்ஸ் வரும். இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இதில் தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் ஈவன் லோகோனே சர்ச் பண்ணலாம். லோகோங்கிற சர்ச் பண்ணியும் இதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ கஸ்டமைஸுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் வந்து இந்த எலிமெண்ட் வேணும்னா, இப்போ இதோட எனக்கு வேற ஒரு எலிமெண்ட் வீடியோங்கிறதுக்கு எதுவும் எலிமெண்ட் வேணும்னா இங்கே வந்து நான் வீடியோன்னு சர்ச் பண்ணிவிட்டு கிராஃபிக் செக்ஷனில் போய்ட்டு ஏதாச்சும் பிடிச்ச எலிமெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் எடுத்து இங்கே நான் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் ஒரு சேனல் நேம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதோ உங்கள் சேனல் நேமை இங்கே நேமை கொடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வர டெக்ஸ்ட்டு இதையும் எடிட் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கேன்வால் அவ்வளோ தான். இது பிராண்ட் நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறனாலுமே ரொம்ப ஈஸி. க்ரியேட் நியூ டிசைன் போய்ட்டு கஸ்டம் சைஸில் 1000x1000ன்னு ஒரு பேசிக் இது கொடுத்துக்கோங்க. ஸ்கொயராக இருக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எலிமெண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் நீங்கள் போகிறீங்கன்னா குக்கிங்கில் கிராஃபிக்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு எது வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதை எடுத்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி சென்டரில் வச்சுக்கொள்ளலாம். கலர் மாற்றுறேன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மாற்றிக்கொள்ளலாம். டெக்ஸ்ட் வேணுன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். டெக்ஸ்ட்டுக்கு ஃபண்ட் மாற்றணுன்னா ஃபண்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுதான் கேன்வாவில் ரொம்பவே ஈஸியாக செய்யும். கோபைலட் இன்னும் ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து சேனல் நேமுக்கு போவோம். சேனல் நேமுக்கும் ஒன்று நீங்கள் ஏற்கனவே சேனல் நேம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் நம்ம ஏஐடியை ஐடியாஸ் கேட்கலாம். இதில் நான் இன்னொரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். இதுக்கு நாங்கள் வந்து 4 மெயின் ஃப்ரீ சேட் மாடல்ஸை யூஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக ஒரே சேட்டில் கேட்காம ஒரு 4 கேட்குறது மூலமாக டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீப்சீக்கு வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு டீப்சீக்கு வந்து நான் அதே இதை போட்டுட்டு இந்த கேட்டகரியில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷனல் சேனல் ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன். இது தான் என் சேனல்ட ஃபோக்கஸ். ஸோ அதை கொடுத்து நான் கேட்குறேன். அதே மாதிரி ஜெமினிலையும் இப்போ தான் நாங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ கூகுள் அக்கௌண்ட் தேவை. அதே இதை நான் காப்பி பண்ணுறேன். மெட்டா ஏஐலையும் அதே இதை கேட்குறேன்.
கண்டினியூ வித்தவுட் லாகின் கொடுத்துட்டு ஒரு பர்த் இயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேட் ஜிபிடிலையும் அதே இதை கேட்குறேன். ஸோ பேசிக்காக என்ன நான் இங்கே செய்கிறேன்னா, ஒரு ஏஐ யூஸ் பண்ணாமல் 4 ஃப்ரீ ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைண்ட்சீக், டீப்சீக் இதெல்லாமே சஜஸ்ட் பண்ணுது. இதில் எனக்கு ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் மேக்னெட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி வேர்ட்ஸுகளாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐடியாஸ், நான் எதுவுமே திங்க் பண்ணாமலே எனக்கு ஐடியாஸ் அவ்வளோ கிடைக்குது. இதிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னால், டிரெக்டாக போயிட்டு ஒன்று கூகுளில் போய் நான் சஜஸ்ட் பண்ணுறது, இது செய்யாமல் போகிறது தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஒன்று ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் பிக் டிவி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கூகுளுக்கு போயிட்டு இதை டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ் போட்டு சர்ச் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அதே பிராண்ட் நேம் எடுக்கிறது உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீம் பிக் டிவிங்கிறது யூடியூப்பில் இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, இன்னொரு யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. அப்போ உங்களை வந்து ஒரு டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சேனல் நேம் க்ரியேட் பண்ணுற நேரம் ஒரு சேனல் நேம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வேறு யாரும் தாட் பண்ணாமல் இருக்கிறது மூலமாக ஈஸியாக உங்கள் சேனல் டிஸ்கவர் ஆகலாம், டூப்ளிகேட் ஆகாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் மேக்னெட் டிவி, அது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மைண்ட் மேக்னெட் டிவிங்கிற ஹேண்டிலோட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இது தான் ஃபோக்கஸ். நீங்கள் பேசிக்காக இதில் பார்த்துட்டு வீடியோ ரைஸ் டிவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்த இது வந்து எதுலேயுமே நோ ரிசல்ட். ஸோ இது குட்டாக இருக்கலாம். ஸோ இதை நான் அப்புறம் கொட்டேஷனை எடுத்தும் சர்ச் பண்ணி பார்ப்பேன், இதை ஸ்பேஸ் விட்டும் பார்ப்பேன், ஏதாச்சும் பிராண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டாக எதுவுமே மேட்ச்டு இல்லை. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் இந்த சேனலை செலக்ட் பண்ணிக்கொள்வேன். இதில் நீங்கள் போய் எல்லா இதுவுமே பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் டூப்ளிகேட் சேனல் நேம்ஸு இல்லை ஏற்கனவே கிளைம் பண்ணதில் போகிறது நேரம் உங்களுக்கு நிறையா ரிஸ்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த சேனல் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ லோகோவுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி இதை நான் ஒரு இடத்துலையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அப்போ எனக்கு ஈஸியாக திரும்ப யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த சேனல் ப்ரொஃபைல் ரெடி ஆகிட்டு ஃபைல். ஸோ இதை டவுன்லோட் நான் பண்ணிக்கொள்கிறேன். சைஸ் மினிமம் இருந்தால் போதும். நான் ஒரு 1000 வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட் இது முக்கியம் இல்லை, பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட். இப்போ இது டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரைஸ்ன்னு டவுன்லோட் ஆனோன்னே இப்போ சிம்பிளாக இதில் போய்ட்டு செலக்ட் பிக்சர் கொடுத்து ஒன்று ஏற்கனவே அது சஜஷன்ஸ் கொடுக்குது, நாம் கம்ப்யூட்டர்லேருந்து க்ரியேட் பண்ணதை அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ரொட்டேட் பண்ணுறேன்னா பண்ணணும், நான் பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபைல் செட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண பிராண்ட் நேமை ஏஐ மூலமாக அதை போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கரெக்ட் இது இருக்கான்னு பார்க்கணும். பெஸ்ட் ஆப்ஷன் இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. உங்கள் பிராண்ட் நேம் என்ன இருக்கோ அதை லோவர் கேஸில் கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கான்னு பார்க்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை எடுத்துக்கோங்க. இப்போ டிக் மார்க் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவைலபிள் இல்லாட்டினாலே மேபி பிராண்ட் நேம் சேஞ்ச் திங்க் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அது நல்லா தான் இருக்குது, பிராண்ட் நேமில் எதுவும் வேறு காம்படிஷன் இல்லை, க்ரியேட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேபி இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டரோ ஒரு வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ சேனல் அப்படி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் இது இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கொள்ளலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ க்ரியேட் ஆகிட்டு கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம வந்து பேசிக் அக்கௌண்ட் யூடியூப்பில் க்ரியேட் பண்ணிட்டோம் சேனல். இப்போ திரும்ப இதே இதில் கொண்டு போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்காக உங்கள் நேம் எல்லாமே காமிக்கும். வியூவர் சேனல் கொடுத்தா பப்ளிக்கு இப்போதைக்கு எப்படி இந்த சேனல் காமிக்குங்கிறத டீட்டெயில்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது யூடியூப் ஸ்டூடியோ. யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணுறனால இது சொல்லுது. பேசிக்காக ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு யூடியூப் ஸ்டூடியோ தான் மெயின். நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா ஒர்க்குமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ ரைட்டான சேனல் செட்டிங்ஸை பார்த்துக்கொள்வோம். ஃபஸ்ட்டு கீழே வந்தோடனே செட்டிங்ஸுக்கு போயிருங்க டிரெக்டாக.
வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் யூஎஸ் டாலர்ஸ்லேயே தான் ஏர்னிங் பார்க்கணுன்னா நீங்கள் யூஎஸ் டாலர்ஸில் வச்சுக்கலாம். இல்லை இந்தியன் கரன்சியில் பார்க்கணுன்னு சொன்னால் இதில் வந்து ஐஎன்ஆருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன் ருப்பி. செகண்ட் வந்து சேனல். இப்போ வந்து நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு கண்ட்ரி பேஸ்டாக நீங்கள் செய்ய போகிறீங்க வீடியோ அப்படிங்கிற நேரம் இதை உங்களோட கண்ட்ரி ரெசிடென்ட்ஸுக்கு வச்சுக்கொள்வது பெட்டர். நான் இப்போ க்ரியேட் பண்ணுற வீடியோ எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன் ஆடியன்ஸுக்கு போகணுன்னு நினைக்கிறனால இந்தியான்னு நான் இங்கே செட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, எங்கேருந்து வீடியோ க்ரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் சேனல் வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் எடியூரைஸ் டிவின்னு போடுறேன், எடுத்தோடனே அந்த சேனல் நேம் வச்சு மட்டும் நான் கரெக்டாக என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போடுறதுனால எங்களோட சேனல் வந்து நல்லாவே ரேங்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கொள்ளணும். காப்பி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு comma in my channel search and will be right for my YouTube channel which is about student motivational tips. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ப்ராம்ப்டை இங்கேயும் டைப் பண்ணுறேன், இங்கேயும் டைப் பண்ணுறேன், இங்கேயும் டைப் பண்ணுறேன், இதுலேயுமே டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸு கீவேர்ட்ஸ் கொடுக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் கொடுக்குது, நிறைய கீவேர்ட்ஸ், இதுலேயுமே இந்த நல்லது கிடச்சிருக்கு. நான் இதில் என்ன சொல்லணும், இதை அப்படியே காப்பி பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, ஏன்னா அதில் லிமிட் இருக்கும், சர்டன் அமௌண்ட் ஆஃப். இதில் இருந்து ஒரு செட் ஆஃப் இதை காப்பி பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன்னா லிமிட் எக்ஸீடட்னு காமிக்குதா, 500 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், தேவையில்லாதது எல்லாத்தையுமே அழிச்சிங்க. நான் இப்போ சும்மா அழிக்கிறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் என்ன டைப் ஆஃப் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன இதெல்லாம் இருக்குமோ அந்த டேக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்னொரு ரெக்கமெண்டேஷன், எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷார்ட் ஃபார்ம் டேக்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேக் நல்லோம், ஆனால் எவ்வளோ இது நல்லமா இல்லை இது நல்லமானா எனக்கு இந்த சின்னது இருக்கிறது பெட்டர், ஏன்னா அது நிறைய கீவேர்ட்ஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த 4 இருந்தும் எடுத்து எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த இதை இங்கே போட்டுக்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸுக்குள்ளே வந்துட்டு இப்போ உங்கள் ஆடியன்ஸை செட் பண்ணிக்கொள்ளணும். ஆடியன்ஸை எதுக்கு செட் பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கண்டென்ட் எல்லாமே வந்து கிட்ஸுக்கு, அப்படின்னா யூடியூப் ஒரு டிஃப்ரெண்ட் பாலிசி வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து அடல்ட்டுக்கு ஃபோக்கஸ்டுன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் செட் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க யூஎஸில் ஆப்ரேட் பண்ணுறனால அந்த லாக்கெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ மேபி ஆட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம், பெரிய அடல்ட் ஆட்ஸ் காமிக்க மாட்டாங்க, லிக்கர் அந்த மாதிரி ஆட்ஸ் காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வச்சுக்கொள்ளணும். நீங்கள் ஜென்ரல் வீடியோ தான் போட போகிறீங்க, இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது குக்கிங் வீடியோ இல்லை பர்சனல் ஹாபி கேமிங் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நோ கொடுத்துட்டு செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பண்ணுற வீடியோ எல்லாமே கிட்ஸுக்கு தான் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பி பர்சனலைஸ்ட் ஆகாது, அப்படி எல்லாமே டீட்டெயில்ஸ் காமிக்கும். இது வந்து யூடியூப் கிட்ஸ் ஆப்லையுமே இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கூடவே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் நோ கொள்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் கேப்ஷன். இதில் வந்து எதுவும் ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் போடணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குது வீடியோ. பேசிக்காக ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் வந்து நீங்கள் செய்கிற வீடியோவுக்கு யூடியூப் ஆட்டோவாக ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு காமிக்க ட்ரை பண்ணோம். ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். அட்வர்டைஸ்மெண்ட் டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட் இந்த செட்டிங் நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட் வந்து அன்ரிலேட்டடாக இருக்கும் உங்கள் யூஸருக்கு, நீங்கள் பார்க்குற வியூவருக்கு. அதனால நீங்கள் ஏர்னிங் பண்ணுற நேரம் உங்களுக்கு கமிஷனுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து கிளிப்ஸு. இது வந்து நீங்கள் உங்கள் வியூவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க. நான் க்ரியேட் பண்ணுற வீடியோலேருந்து கிளிக் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்கணுன்னா இதை கொடுக்கலாம். இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது அப்படியே வச்சுருக்கிறது. இது இப்போ புது ஆப்ஷன் 2025 ஆட் ஆகுனது. பேசிக்காக தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங் ஏஐ மாடல்ஸை உங்கள் கண்டென்ட்டை வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ஓகே கொடுத்து அலோவ் தேர்ட் பார்ட்டி ஆல் கம்பெனி கொடுத்துருங்க. பேசிக்காக ஏஐ இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகிற நேரம் உங்கள் டேட்டாவை அங்கே கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு தேவையான அவங்க கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆனால் உங்களை பற்றியும் லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆல் கொடுத்து வைக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த இதில் அங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் இருக்குது, அது அடுத்த இதில் பார்க்குறேன். ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி இது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு சர்வ் கொடுத்துக்கொள்கிறேன்.
செட்டிங்ஸுக்குள்ளே திரும்ப வரேன், சேனலுக்கு போகிறேன், ஃபீச்சரை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து எலிஜிபிளாக இருக்குது, நான் வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து கஸ்டம் தம்ப்நெயில் என் வீடியோக்கு போடலாம், இன்னொன்று லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறதுக்கும், இன்னொன்று வீடியோ 15 மினிட்ஸ்க்கு லாங்கராக இருக்கிறதுக்கும் நான் இதை வெரிஃபை பண்ணணும். தேர்ட் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர், கண்டென்ட் ஐடி கிளைம், காப்பிரைட் கிளைம் அது இதுன்னு வந்தால் இது பண்ணுறது, வீடியோவில் எக்ஸ்டர்னல் லிங்க் போடுறது, லைவ் ஸ்ட்ரீம் எம்பெட் பண்ணுறது, ஷார்ட்ஸு, மொனடைசேஷனுக்கு ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் இது பண்ணணும். பேசிக்காக நீங்கள் இதில் காமிக்கிற 3மே பண்ணியிருக்கிறது பெட்டர், அது தான் கம்ப்ளீட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் கோட் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டேன் நான் அந்த கோடை கொடுத்து. இப்போ இந்த டேபை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து இதை ஒரு ரீஃப்ரெஷ்ங்கிறத பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அப்டேட் ஆகணும். அந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேனலுக்குள்ளே போயிட்டு ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி போனால் செகண்ட் ஃபீச்சர் நான் எனேபிள் பண்ணிட்டேன். தேர்டு வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர். அட்வான்ஸ் ஃபீச்சருக்கு நான் பண்ண வேண்டியது ஒன்று வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படின்னா அது சொல்லுது உங்கள் கேமரா ஃபோனை ஓப்பன் பண்ணி இதில் ஃபாலோ பண்ணுற வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணணும். இல்லை வேலிட் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட்டு இல்லாட்டி ஆதார் அந்த மாதிரி, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அப்படி ஒரு இது வேலிட் ஐடி காமிக்கணும். இல்லை சேனல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் இது எதுவுமே கொடுக்க விரும்பலைன்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலாக உங்கள் வீடியோவை சின்னதாக க்ரியேட் பண்ணி பண்ணுற நேரம் ஒரு அப் டு 2 மந்த்ஸுக்குள்ளே அதே ஆட்டோவாக வெரிஃபை ஆயிரும், ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். இதெல்லாம் ஸ்பேம் அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போயே பண்ணணும்னு நினச்சா ஒன்று இந்த அக்சஸ் ஃபீச்சர் கொடுத்துட்டு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, டேக் அ 6 செகண்ட் வீடியோ ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் அ ஃபோட்டோ ஆஃப் யுவர் ஐடி ஆர் பில்ட் ஆஸ் க்ரோ, இதில் என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து டேக் அ 6 செகண்ட் வீடியோ ஆஃப் யுவர் செல்ஃபுங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் போனாலே ஆட்டோவும் உங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஃபேஸு அதில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா சப்மிட்னு சென்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு இமெயில் ரிசீவ் ஆகிருக்குது, இப்படி தான் காமிக்கும். இதில் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வெரிஃபிகேஷனுங்கிற பட்டனை கொடுத்துட்டு இதில் வர்ற கோடை உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபோன்லேயே யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கேமராவை ஓப்பன் பண்ணி இல்லை QR கோட் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த கோடை ஸ்கேன் பண்ண இப்படி ஒரு லிங்க் காமிக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரில் போகும். இப்போ லோடாகி வந்ததுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் இப்போ க்ரியேட் பண்ண ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோன்னே இப்படி ஒரு மெசேஜ் வந்துடும். பேசிக்காக அது வந்து ஒரு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லுது. இதில் வந்து ஐ அக்ரிங்கிற பட்டன் மெயினாக கொடுத்துட்டு அது டிப்ஸ் சொல்லுது, அதை வாசிச்சுக்கோங்க. லைட்டிங் எல்லாமே என்ன கேட்டாலும் இதில் அலோவ் கொடுங்க, ஏன்னா இது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண தேவைப்படுற விஷயங்கள். இப்போ நேராக பார்த்து உங்கள் ஃபேஸ் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். நேராக பார்க்கணும். அப்புறம் வந்து அது சொல்கிற மாதிரி லெஃப்ட் பக்கம் தலையை திருப்பணும். அதுக்கப்புறம் ரைட்டுக்கு அது சொல்கிற மாதிரி திருப்பணும். ஹோல்ட் ஸ்டில் பண்ணி செக் மார்க் வந்ததுக்கப்புறம் அப்லோடிங் வீடியோ செக்ஷன் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யுவர் வீடியோ இஸ் இன் ரிவ்யூன்னு வந்துட்டு நீங்கள் பேசிக்காக இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டெப்புக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ சேனல் வெரிஃபிகேஷனுக்கு அந்த தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து டன்னுங்கிற கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆகும். இது வந்து இமீடியட்டாக ஆகாது, இதுக்கு எப்படியுமே டைம் எடுக்கும், ஒரு டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கேங்கிற காமிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள். இப்போ நீங்கள் வேலிட் ஐடி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அந்த சிம்பிள் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு வரலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் வெரிஃபை ஆகிறது எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் திரும்ப அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேனலில் போய்ட்டு ஃபீச்சர் எழுதி போட்டால் பெண்டிங்னு காமிக்கும். வெரிஃபை ஆனோன்னு இந்த இடத்துல இந்த எனேபிள்டுங்கிற மார்க் வரணும். ஒன்று சப்போஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிட்டுன்னா நீங்கள் வேலிட் ஐடி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அதுவுமே ஃபெயில் ஆகிட்டுன்னா பேபி ஒரு 2 மந்த்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறேன், 2 மந்த்ஸ் ஆகாது, சம்டைம் 2 வீக்ஸில் கூட இது வெரிஃபை ஆயிரும். உங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அதே அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மை ரெக்கமெண்டேஷன் ஆனால் வீடியோ வெரிஃபிகேஷன் இல்லை வேலிட் ஐடி நீங்கள் சப்மிட் பண்ணி இதை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நாங்கள் அப்லோட் டிஃபால்ட்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு வீடியோக்கு பப்ளிஷ் பண்ணுற நேரமும் டிஃபால்ட்டாக இதெல்லாம்
செட் பண்ணணும். இதுவும் கரெக்டாக செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டில் வந்து எதுவும் எல்லா வீடியோலையுமே இந்த வேர்டு எனக்கு வேணும்னா அதை செட் பண்ணிக்கொள்ளலாம். இது ரெண்டுமே பேசிக்காக அவ்வளோ யூஸ் ஆகாது உண்மையாகவே. ஏன்னா உங்கள் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் வீடியோவில் ஒரு பார்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா வீடியோலையுமே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த செக்ஷனை இங்கே கொடுக்கலாம். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ அப்லோடிங்கை ஃபுல்லாக எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது, எப்படி SEO ஆப்டிமைஸ்டாக பண்ணுறதுங்கிற வீடியோவில் இதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரமோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். விசிபிலிட்டிங்கிற செக்ஷன் ரொம்பவே முக்கியம். நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா வீடியோவுமே பப்ளிக்காக இருக்கணும். பப்ளிக்காக இருந்தால் தான் டிஸ்கவரபுளாக இருக்கும். லிஸ்ட் ப்ரைவேட்டில் இருந்து நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அன்லிஸ்டட்னா யார் அந்த யூடியூப் URL வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ பப்ளிக்குங்கிற கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷன். இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து இங்கே லைசன்ஸில் பேசிக்காக ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸே வச்சுக்கோங்க. க்ரியேட்டிவ் கேட்டகரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ளே வரும்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஹவு டு, ஏன்னா நான் டிப்ஸு அந்த மாதிரி கொடுக்குறனால ஒன்று இது சூட் ஆகும், இல்லை மேபி எடுகேஷன். ஆனால் எடுகேஷனோட ஹவு டு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஹவு டு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த இதில் சூட் ஆகுமோ அதில் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளணும். நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ். இது நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோலாம் எந்த லாங்குவேஜில் இருக்கணும்னு செலக்ட் பண்ணுற செட்டிங்ஸ். இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுற வீடியோ தமிழில் இருக்கிறனால இங்கே நான் வந்து தமிழுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஈவன் இங்கே வந்து இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்கள் ஆடியன்ஸை கரெக்டான ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். கேப்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ எல்லாமே யூஎஸில் டெலிவைஸ் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்துக்குமே இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க வந்து யூஎஸில் ரொம்பவே கண்டென்ட்டை பற்றி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை வேணால் கொடுத்து இது பண்ணிக்கொள்ளலாம். செகண்ட் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் வீடியோக்கு செட் பண்ணுற நேரம் அது எந்த லாங்குவேஜில் நான் வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லேயே தான் எல்லாம் வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம், இல்லை தமிழில் வச்சுருக்கலாம் தமிழ், இல்லை மிக்சிங்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாமல் விட்டுறலாம். கொடுத்துட்டு இது கமெண்ட்ஸ் ஆனில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வீடியோஸ்க்கு யார் வந்தாலும் கமெண்ட்ஸ் போட முடியும். பேசிக் மாட்ரேஷன் வச்சுக்கோங்க. எப்போயுமே நன் கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பேம் கமெண்ட்ஸ் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பேசிக் மாட்ரேஷன் வச்சுட்டு எத்தனை வியூஸ் லைக் எவ்வளோ கிடைக்குதுன்னு காமிக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் காமிக்கணும், அது இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு சேவ் திரும்ப நான் கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பெர்மிஷன் டேப். பெர்மிஷன் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு இண்டிவிஜுவல் க்ரியேட்டர்னால் இது அவ்வளோ யூஸ் ஆகாது. ஆனால் சப்போஸ் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து வேறு ஒர்க்கர்ஸ் இல்லை ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இன்வைட்டுங்கிறவங்களை கொடுத்து அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த லெவல் அக்சஸ் கொடுக்கலாம் உங்கள் யூடியூப் சேனலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் வந்து என்ன பண்ண முடியும்னா மேனேஜ் பெர்மிஷன், லைவ் போக முடியும், கிரியேட், எடிட் அண்ட் டிலீட் கண்டென்ட் பண்ணலாம். இதே ஒரு எடிட்டர் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும், லைவ் போக முடியும், கிரியேட், எடிட் கண்டென்ட். ஆனால் பெர்மிஷன் மேனேஜ் பண்ண முடியாது, இல்லை கண்டென்ட்டும் டிலீட் பண்ண முடியாது. எடிட்டர் லிமிட்டட்னா சேம் பெர்மிஷன் ஆஸ் எடிட்டர், ஆனால் ரெவன்யூ டேட்டா எதுவுமே பார்க்க முடியாது. சப்டைட்டில் எடிட்டர்னா சப்டைட்டில் ஒர்க் மட்டும் பண்ண முடியும், ஆனால் செய்ய முடியாது. வியூவர், இப்போ சப்போஸ் ஒரு கிளையண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வியூவர் ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். வியூவர் லிமிட்டடுக்கு சேம் எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஆனால் ரெவன்யூ டேட்டா பார்க்க முடியாது. ஸோ டிபெண்டிங் ஆன் யோர் நீட் நீங்கள் இதில் எது வேணுமோ உங்கள் ஆக்சஸ்க்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் கம்யூனிட்டி மாட்ரேஷன். இது வந்து உங்கள் கம்யூனிட்டி பெருசாக ஆகிற நேரம் தான் இது வரி பண்ணணும். பேசிக்காக நீங்கள் மாட்ரேட்டர் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்டுகளை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா அப்போ நீங்கள் செட் பண்ணல. இப்போ நம்ம இதை பற்றி எதுவுமே வரி பண்ண போகிறதில்ல. டிஃபால்ட்டுக்கு மட்டும் போயிட்டு சேனல் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கொள்கிறோம். மாட்ரேஷன் பேசிக், இதுவும் இப்போதைக்கு இருக்கா பேசிக். லைவ் போகிற நேரம் பேசிக் மாட்ரேஷன் இருக்கணும்னு நான் கொடுத்து திரும்ப சர்வ் பண்ணிக்கொள்கிறோம். யூடியூபை கரெக்டாக செட் பண்ணிட்டோம் ரைட்டாக. இப்போ வந்து சேனலை கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் போக வேண்டியது கஸ்டமைசேஷன் டேப். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா சேனலுக்கு தேவையான ஃப்ரண்ட் எண்ட் பேசிக்காக இப்போ நான் இந்த வியூ சேனல் கொடுத்தேன்னா இப்படி தான் இப்போதைக்கு சேனல் காமிக்குது. நாங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம், இது க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு டைட் இது பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் ஹேண்டில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேப் யூஸ் ஆகும். இது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பேனர் இமேஜ் க்ரியேட் பண்ணணும். பேனர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற 1-2 ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து கேன்வா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்வாக்குள்ளே ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூடியூப் சேனல் டெம்ப்ளேட், ஃபார் எக்ஸாம்பிள்
யூடியூப் சேனல். நீங்கள் சர்ச் பண்ணுற நேரமே இங்கே சஜஸ்ட் ஆயிரும். யூடியூப் சேனல் பேனர் இந்த இருக்குது, இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எலிமெண்ட் மாற்றனாலும் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் இப்போ இது கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கொள்ளலாம். இதில் வந்து எனக்கு இப்போ இந்த ஃபுட் ஐட்டங்கள் எதுவுமே பிடிக்கல, இந்த டெக்ஸ்ட்டும் இந்த இது என் ப்ரொஃபைல் பிக்சர் நல்லா இருக்குன்னா ஒன்று என்ன பண்ணலான்னா சிம்பிளாக இந்த இமேஜுக்கு பதில் நீங்கள் வேறு இமேஜஸ் கொண்டு வந்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுகேஷன் போயிட்டு இதில் எடுகேஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் இமேஜ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பதிலாக வைக்கலாம். அப்புறம் இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வைப்போம்னா இது சும்மா நான் காமிச்சது. இப்போ சப்போஸ் கிராஃபிக்ஸ் வேணுன்னா கிராஃபிக்ஸ் செக்ஷனை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை எடுத்துகிட்டு இது அப்படி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்கள் இமேஜுகள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறனால டிலீட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா இருக்குது. இதோடு நான் இது கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்படி வைக்கிறேன்னா தாராளமாக வச்சுக்கொள்ளலாம். கலர்ஸ் மாற்றுறேன்னா இங்கே கலர்ஸ் மாற்றலாம். இங்கே டெக்ஸ்ட்டு மாற்றுறேன்னா இந்த இது வந்து EDU ரைஸ் டிவி. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி இங்கே எவ்வளோ வேர்ட் ஸ்டைல் இருக்கும், இதில் எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ள. நீங்கள் நிறையா இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல மேபி இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா இதை வச்சுட்டு டெக்ஸ்ட்டு சைஸ் சின்னதாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து டேக் லைனும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதை கொடுத்துட்டு இதை பெருசாக்கி கொள்ளலாம். சென்டர் பண்ணனா சென்டர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சேனல் பேனர் ரெடி ஆயிரும். இதில் வந்து இமேஜ் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து பர்சனல் போடாமல் ஒரு சும்மா பர்சன் இமேஜ் ஒன்று நான் போடுறேன் தான். இப்போ இந்த பர்சன்னா அப்போ இதை கொண்டு வந்து நான் என் இமேஜ்குள்ளே போட்டுட்டு இதை பெருசாக்கி எல்லாமே ரெடி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோ தான் ஈஸியாக இந்த இதை செட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சேனல் நேம் கொடுத்துட்டு இப்போ ஷேர் கொடுத்து டவுன்லோட் பண்ண சேனல் ஆர்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். அது போக இன்னொரு ஃப்ரீ ஆப்ஷன் வந்து அடோப் எக்ஸ்பிரஸ்லேயுமே ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டேக் ஃப்ரீன்னு போட்டிருக்கிறது எல்லாமே ஃப்ரீ. ஸோ இதில் ஏதாச்சும் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீ பிக் வந்து இதில் வந்துட்டு லைசன்ஸ் வந்து ஃப்ரீன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே யூடியூப் பேனர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணால் வர்றது கிட்டத்தட்ட 6000 டெம்ப்ளேட்ஸ் காமிக்குது. டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இப்போ சப்போஸ் இது பிடிச்சிருக்குன்னா இதை கிளிக் பண்ணால் நீங்கள் இப்போ கேன்வாவில் எடிட் பண்ணுற மாதிரி டிரெக்டாக டெக்ஸ்டிங் எடிட் பண்ண முடியாது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னென்ன ஃபைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்து நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்போ ஒரு இலாஸ்ட்ரேட்டர் டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இதில். ஸோ நீங்கள் பிஎஸ்டி மட்டும்தான் வேணுன்னா இங்கே கொடுக்கலாம். ஏஐ வேணா ஏஐ அப்படி எல்லாமே கொடுத்துட்டு இப்போ பிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பிஎஸ்டி உள்ள இதுகள் மட்டும் காமிக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணால் இது ஒரு பிஎஸ்டி. இதை வச்சு நான் பிஎஸ்டியை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ரெண்டும் ஆன்லைனில் பண்ணுறது, இது வந்து ஆஃப்லைனில் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது. இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த இமேஜை கொண்டு வந்து இதில் அப்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இந்த வியூவபிள் ஆன் ஆல் டிவைஸ்ன்னு காமிக்கிற இடத்துல நீங்கள் காமிக்க நினைக்கிற எல்லா டெக்ஸ்ட்டு இமேஜ் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இது உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துட்டு ஏன்னா இது தான் மொபைலில் பார்த்தாலும் தெரிகிற செக்ஷன், டெஸ்க்டாப்பில் பார்த்தா இது மட்டும் தெரியும், மொபைலில் இது மட்டும்தான் தெரியும், டிவியில் இது அவ்வளவும் தெரியும். ஸோ அந்த இதுக்காக இது டன்னுங்கிற செக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணிடலாம், அப்பப்போ பண்ண நீங்கள் பண்ணிடலாம். இங்கே பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சேனலை க்ரியேட் பண்ணதை நாங்கள் போயிட்டு திரும்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ சேனல் ஆர்ட் இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பிக்சர் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், நேம் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம், ஹேண்டில், டிஸ்கிரிப்ஷன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக இப்போ வந்தோடனே இதில் மோர் அபவுட் திஸ் சேனல்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லை. அபவுட்டுங்கிறது பேசிக்காக உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் சேனலை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரீசன் கொடுக்கணும், நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நான் இந்த சேனலில் என்ன க்ரியேட் பண்ணுவேன்னு. அதுக்கு நான் வச்சுருக்க ப்ராம்ப்ட் தான் இது. இதுவுமே அதே மாதிரி 3 லைன் போய் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதில் வச்சுட்டு நான் க்ரியேட் பண்ணணும்னு பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் நேமை போட்டுக்கோங்க சேனலுக்கு. அப்போ நீங்கள் பேசுகிற மாதிரியே அதை எழுதும். அபவுட் இன்ட்ரோ வந்து சேனலோட பேசிக் ஒரு இதுகளை சொல்லிடுங்க, இது என்ன மாதிரி சேனல்னு. ஸோ அதை போட்டாச்சு.
இது வந்து என்னென்ன டாபிக். ஸோ எக்ஸாம் preparations study guide motivational acts. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை இப்போ வந்து இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஏஐயே உங்களுக்கு நல்ல டிஸ்கிரிப்ஷன் பெட்டராக எழுதி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாத்துலேயும் போடுறேன். ஏன்னா எல்லாத்துலேருந்தும் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இது அப்படியே நான் போடுங்கன்னு சொன்னால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை நீங்கள் ரீட் பண்ணி இதில் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக உங்கள் ஆடியன்ஸுக்கு எது சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்தேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா இது அவ்வளோத்தையுமே ரீட் பண்ணி இது எல்லாமே கம்பைன் பண்ணி எது தேவையோ தேவையில்லைங்கிறதெல்லாம் நோட் பண்ணி அதிலிருந்து நான் எடிட் மேக் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சேனல் நேம் எடுத்துகிட்டு வீடியோ ரைஸ் டிவி. ஸோ இதில் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்கு. சப்போஸ் இப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் இதில் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த செக்ஷன் அப்படின்னா நான் அதையும் எடுத்து இங்கே போடுவேன். நீங்கள் போட போட இந்த லிமிட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். மொத்தம் 1000 கேரக்டர்ஸ் அலவுட். அதில் இப்போ நாங்கள் 800 ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பெட்டராக உங்களுக்கு பிடிச்சிற வரைக்கும் செஞ்சுட்டு இது பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ்லேயும் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, ஒரே லாங்குவேஜில் இல்லைன்னா நீங்கள் ஆட் லாங்குவேஜ்னு கொடுத்துட்டு இப்போ ஒரிஜினல் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குது, இது இப்போ இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணேன். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் தமிழில் இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னா இதே மாதிரி சேனல் நேம் போட்டு இதில் தமிழ் வெர்ஷனை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி உங்களோட மெயின் டார்கெட் இதுகளுக்கு நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இங்கிலீஷில் தான் நீங்கள் வீடியோ பண்ண போனால் இங்கிலீஷில் வச்சிடலாம். தமிழில் சேனல் பண்ண போனீங்கன்னா இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனே இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை இதை தமிழில் எழுதலாம். தமிழில் எழுதுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் வந்துட்டு சாட் ஜிபிடிலையோ எதுலையோ போய்ட்டு கன்வெர்ட் திஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷன் டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ்டு, இந்த ப்ராம்ப்ட்டும் நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது எழுதின சேனல் டிஸ்கிரிப்ஷனை தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரியே எழுதி தரும். பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் கொடுக்கும். திரும்ப ப்ராப்ளமை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இங்கே கொடுத்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிங்க்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸு, இல்லை ரொம்ப ஒரு நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா அதோட லிங்க்கு, இல்லை வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அதோட லிங்க்கு, இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடினா இன்ஸ்டாகிராம் ஐடி, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் இன்னும் நிறைய இடத்துல உங்கள் கண்டென்ட்டை காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா வெப்சைட்னு போட்டு இப்போ இது தான் என்னோடய வெப்சைட்னா நான் இதை காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுருவேன். அப்போ ஈஸியாக வர்ற ஆடியன்ஸுக்கு என் வெப்சைட்டுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இதுக்கு வரும். வெப்சைட் மட்டும்தான் இல்லைன்னா இதில் நீங்கள் நிறையா போடலாம். இப்போ என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் போடணுன்னா இங்கே நீங்கள் லிங்க்டின்னு போட்டுட்டு என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல், அதே மாதிரி சப்போஸ் என்னுடைய ஃபேஸ்புக் போடணும்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே வந்து ஃபேஸ்புக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், அப்படி உங்களுக்கு தேவையானது அப் டு 5 லிங்க்ஸ் அலவுட். கான்டாக்ட் இன்ஃபோ இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இது பேசிக்காக என்னென்னா உங்கள் சேனலை பார்த்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இமெயில் அட்ரஸை உங்கள் சேனல் பேஜ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இது ஒன்று உங்கள் வியூவர்ஸ் பார்த்துட்டு உங்களை பேசணும், உங்களோட கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் பெஸ்ட்டு. இல்லை பொட்டென்ஷியல் பார்ட்னர்ஷிப்பு, கலாபரேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் வர்றவங்களும் இந்த இமெயிலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட மெயின் இமெயிலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோ வாட்டர்மார்க், இது வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி. நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் வீடியோவில் இந்த சின்னம் தான் இந்த ஓரத்து இடத்துல ஒரு கால் டு ஆக்ஷன் ஒரு 150 to 150 சைஸில் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறது நல்லோம். அது வந்து ஏன்னா அந்த இமேஜை போய் கிளிக் பண்ணுற நேரம் சப்ஸ்கிரைபுங்கிற ஃபீச்சர் உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து போய் அல்ஸ்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இதை நீங்கள் இந்த இது நான் லிங்க் பண்ணுறேன். இதை போய் நீங்கள் எடுத்து அதில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் நவுங்கிற பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டையர் வீடியோ வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் ஈஸியாக உங்கள் சேனலுக்கு பண்ணிடலாம். ஸோ இந்த டேப் எல்லாத்தையுமே பண்ணோன்னு நான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிக்கொள்கிறேன். பப்ளிஷ் பண்ணிங்கன்னா இந்த பார் வந்து இருந்துச்சுன்னா சேவிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் திரும்ப போயிட்டு இதை என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் எவ்வளவோ பெட்டராக இருக்குது. சேனல் பேனர் க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ரொஃபைல் டேக், இங்கே பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் லிங்க்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா வியூ இமெயில் அட்ரஸ் இருக்குது, கிளிக் பண்ணால் வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ எங்கள் சேனல் ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் இது கஸ்டமைசேஷன் வந்து ஹோம் டேப் இருக்குது. இது நான் ஓகே பண்ணி வந்து கொள்கிறேன். ஆனால் ஹோம் டேப்பில் இப்போ நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக தான் பண்ண முடியும். அதையும் என்ன சொல்லிடுறேன். இப்போ ஹோம் டேப்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து இந்த சேனலோட மேல் துண்டை எப்படி செட் பண்ணுறது, இப்போ கீழ் துண்டை நம்ம செட்டப் பண்ணணும். ஆனால் கீழ் துண்டு செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வீடியோஸ் தேவை. வீடியோஸ் இருந்தால் தான் எங்களை கீழ் துண்டு செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய மெயின் சேனல் இதை ஓப்பன் பண்ணுறேன்னா இதில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ், பிளேலிஸ்ட்டு, செக்ஷன்ஸ் இப்படி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் வீடியோஸ் நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த செக்ஷன் நம்ம ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் வீடியோஸில் இந்த சீரீஸில் ஒரு வீடியோவை நான் போடுறேன். வீடியோஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போதைக்கு இது செட்டப்லோடையே போதும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஈஸியாக கரெக்டான மெத்தடில் இனிஷியல் செட்டப்பான யூடியூப் சேனலை கரெக்டான இதில் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் க்ரியேட் பண்ணதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வெறும் ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறது யூடியூப்லேருந்து எந்தெந்த மெத்தட்ஸில் ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்த வீடியோவில் எப்படி உங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவை கரெக்டாக SEO ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக எல்லா செட்டிங்ஸையுமே பப்ளிஷ் பண்ணி உங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது, அப்புறம் ஷார்ட்ஸு, அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை போடுறேன். நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வீடியோவாக கூட நான் க்ரியேட் பண்ணி போடுவேன். ஏன்னா இது ஒரு சீரீஸாக போக போகுது. என் கோல் வந்து யூடியூப் சம்மந்தமான க்ரியேட்டர் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சம்மந்தமான எல்லா வீடியோவுமே ஒரே பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணணுன்னு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சீரீஸ் கண்டினியூ ஆக போகுது. கமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் அப்லோட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்ட மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோக நம்ம ஒரு பர்சனல் கம்யூனிட்டியும் வச்சுருக்கோம். ரெடிட்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்குது. இதே மாதிரி நிறைய பேரோட சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், அட்வைஸ் கேட்கணுன்னா அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அதில் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்.